இசை உலகத்தினுடைய முடிசூடா மன்னராக திகழ்ந்த ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கலையரங்கத்தில் இந்த விழா நடைபெறுகிறது. அத்தகைய ராஜரத்னம் பிள்ளையுடைய பேரில் ராஜரத்னா விருது வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டவரே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதேபோல கலைத்துறையில் பெரும் சாதனைகளை படைத்த காரணத்தால் அவரை நாம் கலைஞர் என்று சொல்கிறோம் என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர்களை மதித்த காரணத்தால் அவர் கலைஞராக விளங்கினார். அத்தகைய கலைஞர் பேரில் விருது வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வச்சேன். அந்த கோரிக்கை ஏற்று கடந்த ஆண்டு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய திரைப்பட நாயகர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவரே குறிப்பிட்டு சொன்னார், கனல் தெரிக்கக்கூடிய கலைஞருடைய வசனங்களை பேசி நடித்தவர் நம்முடைய நாசர் அவர்கள். அப்படி பேசி நடித்தவங்க சிலர் பிற்காலத்தில் அதை மறந்துடுவாங்க, சிலர் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் கலைஞருடைய வசனங்களைத்தான் பேச்சு போட்டி, நாடக போட்டி, இப்படி பல போட்டிகளில் பங்கேற்று உரையாற்றி பரிசு வாங்கினேன் என்றும் 1984ஆம் ஆண்டு சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த பல சினிமா கம்பெனிகளில் கலைஞருடைய பராசக்தி வசனத்தை பேசித்தான் நடிகனாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்று பல மேடைகளில் சொன்னவர் நம்முடைய நாசர் அவர்கள். நவரச நடிகர் மட்டுமல்ல, நன்றி மறவா மனிதராகவும் நாசர் இருக்கிறார். 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தில் நியாயத்தரசு படத்தில் நடித்தார். நாசர் அவர்கள் பெரிய நடிகராக வளர்ந்த பிறகு அவரை குறிப்பிட்டு சொன்னார், தென்பாண்டி சிங்கம் எங்கள் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கணும்னு கலைஞர் அவர்கள் அழைப்பு விடுத்தப்போ, பொதுவாக சினிமாவில் பிஸியாக இருக்கிறவங்க டிவி சீரியலில் நடிக்க விரும்ப மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் துணிச்சலாக வந்து அந்த தொலைக்காட்சியில் தொடரில் நடித்தவர் தான் நம்முடைய நாசர் அவர்கள்.